வணக்கம் மக்களே. ஆடி பட்டம் ஆரம்பிச்சிட்டு எல்லோரும் தயாராக இருப்பீங்க. மண்கலவெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க. இந்த ஆடி பட்டத்தில் கொடி காய்கறி அதிகமாக போடுங்க. நல்லா நம்ம அறுவடை எடுக்கலாம். நல்ல ஒரு பந்தல் இருந்தால் போதும். அதுக்கு நல்ல ஒரு பந்தல் போடுங்க. அடுத்து ஒரு நல்ல ஒரு மண்கலவை. நம்ம எப்போவுமே எல்லாத்துக்குமே மண்கலவை பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி மண்கலவையை 10 நாளைக்கு முன்னாடியே நீங்கள் அந்த மண்கலவை பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மண்கலவை ஃப்ரிட்ஜில் போடுங்க. ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் தான் கொடி காய்கறிக்கு சிறந்ததாக இருக்கும். அடியில் ஒரு லேயரு கோகோபிட் போட்டுருங்க. இந்த தேங்காய் நார் கழிவு போட்டுட்டு அது மேலே காஞ்சி இலையெல்லாம் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த மண்கலவை நீங்கள் போட்டுட்டு ஒரு 10 நாள் விட்டுட்டா இந்த மாதிரி ஆயிரும் எல்லாமே. இதை 10 நாளைக்கு அப்புறம் கொஞ்சம் மேலே அப்படியே ஒரு கிளறி விடுங்க. ஏன்னா கட்டியாக இருக்கும் இல்லையா? நம்ம தண்ணி ஊற்றிருக்க மாட்டோம் அதில், அதனால் கட்டியாக இருக்கும். இந்த கட்டியெல்லாம் நம்ம அப்படி உடச்சி விட்ருங்க. எல்லாம் உடச்சி விட்டுட்டு இது மேலே பஞ்சகாவியா இல்லைன்னா ஜீவாமிர்தம் ஏதாவது தான் ஒன்று ஊற்றிட்டு அப்புறம் விதையை நம்ம அதில் வச்சுருங்க. விதை நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வச்சிடலாம். ஒரு ஃப்ரிட்ஜில் ஒரு 6 விதை வைக்கலாம். நல்ல இடைவெளி வச்சு விடுங்க. முளை ஒரு 4 இலை வந்ததுக்கப்புறம் அந்த செடி சுற்றி 3ஆக போடுங்க. நம்ம தோட்டத்தில் இருக்க காஞ்சி போன இலைங்களே நம்ம 3ஆக்கா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பழைய செடியிலேருந்து எடுத்த அந்த குச்சிங்க இதெல்லாமே நம்ம 3ஆக்கா யூஸ் பண்ணிட்டோம்னா அது நல்லா மக்கி நமக்கு எருவாக அது கிடைக்கும். செடி இன்னும் கொஞ்சம் பெருசாக வந்ததுக்கப்புறம் அது பக்கத்தில் ஒரு குச்சி வைங்க. அந்த குச்சி வைக்கிறதெல்லாம் இந்த மாதிரி பிவிசி பைப்பு வைக்கலாம். இது பழைய பைப்பு கிலோ 40 ரூபான்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதை வாங்கிட்டு கட் பண்ணி வைங்க. இது கூட இந்த மாதிரி பச்சை கலரில் கயிறு வருது. ஸோ இந்த கயிறு இந்த கொடிக்காகவே இருக்குது. இது இத்து போகாது. இது ஒரு 3 வருஷமாக நான் யூஸ் பண்ணுறேன். நான் பிரித்து மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது மேலே பந்தல் வரைக்கும் நம்ம இந்த கயிறை கட்டிட்டோம்னா இந்த கயிறை பிடிச்சிட்டு கொடியை மேலே ஏறி போயிடுவாங்க. அது பந்தல் தொட்டதுக்கப்புறம் நீங்கள் பஞ்சகாவியாவது இல்லை மீன் அம்பலம் இது நம்ம கொடுத்தோம் அப்படின்னா பூ பூக்கிற நேரம் பூவெல்லாம் கொட்டாமல் நிற்கும். இருக்கிற எல்லா பூவுமே நல்ல காய் கிடைக்கும், நல்ல அறுவடை கிடைக்கும். இந்த நல்ல அறுவடை எடுப்பேன்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்களும் அறுவடை எடுக்கணும்னா இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன். பாய்.